ஹலோ வணக்கம். டேஸ்டியான அவல் ரெசிபி இன்னைக்கு பார்க்கலாங்க. ஒரு டீஸ்பூன் ஆயிலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்து வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் அவலை நல்லா தண்ணியில் கழுவி உடனே அதை பிழிஞ்சு வச்சிடணுங்க. ஒரு கடாயில் ஆயிலோ இல்லை நெய்யோ போட்டு அதில் கடுகும் ஜீரகமும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் பஜ்ஜி மிளகா ஒரு மிளகா போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் பீன்ஸோ இல்லை கேரட்டோ போடலாம் நீங்கள். இது கூட நல்லா புளிப்பு தக்காளியாக ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதோடையே சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பும் மஞ்சப்பொடியும் இதுலேயே போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கேரட்டு தக்காளி எல்லாம் வெந்தால் போடுங்க. நான் 1/4 கிலோ தாங்க அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரே ஒரு கப்பு பாயில்டு உருளைக்கிழங்கு நல்லா பொடி பொடியாக அதை கட் பண்ணி இதில் கலந்து நல்லா கலக்க வேண்டியது தாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. வேறு எந்த விதமான மசாலாவுமே வேண்டாம் இதுக்கு. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சர்க்கரையோ இல்லை வெல்லத்தையோ கொஞ்சமாக எலுமிச்சம்பழ ஜூஸ் உங்களுக்கு தேவையான அளவு அதில் கலந்து இதில் ஊற்றிடலாங்க. ஸ்வீட் வேண்டான்னா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற அவல் பாருங்கள், நல்லா பலன்னு உதிரியாக இருக்குது. இதையும் நம்ம இதோட சேர்த்து கலந்துடலாங்க. உப்பு மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அவல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க மேலே. ஆனால் அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. ஒரு தடவை நல்லா அலசி புழிஞ்சு வச்சிங்கனாலே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாங்க இதில். இப்போ பச்சை கொத்தமல்லி தழையும் இதில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம். அடுத்ததாக வறுத்து வச்ச கடலையும் இதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. ரிச்சா வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட வறுத்து போட்டுக்கலாம் இதில். அடுத்ததாக இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேட்டில் உங்களுக்கு தேவையான அளவு இந்த அவலை எடுத்துக்கோங்க. இதை ஹிந்தியில் போஹான்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்குங்க. இப்போ போஹா நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு மறுபடியும் அதுக்கு மேலே நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் நான் ஓமப்பொடி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு நீங்கள் மிக்சர் போட்டுக்கலாம், இல்லை காரா சேவ் மாதிரி போட்டுக்கலாம், காரா பூந்தி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிப்ஸ் எல்லாம் உடச்சி போட்டுக்கலாம். வாழைக்காவோ உருளைக்கிழங்கோ எதாக இருந்தாலும் சரி. கடைசியாக பச்சை வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க.